உங்க உடல் நலன் கருதியே உங்களுக்கு ஒரு மருந்து குழம்பு காமிக்கலான்னு இருக்கேன். சுக்கு திப்பிலி போட்டு வைக்கிற மருந்து குழம்பு இல்ல. இது சுண்டக்காய் இடிச்சு போட்டு வைக்கிற சுண்டக்காய் கார குழம்பு, மருந்து குழம்பு. சரி வாங்க. இந்த உணவு முறை நம்ம ஜெனரேஷனோட ஸ்டாப் ஆகாம அப்கமிங் ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணணும். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எங்க பார்த்தாலும் கேண்டீன்ல வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட ஏனோ தானோன்னு கட்டி கொடுக்குறது. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடுங்க. சரி, இதுக்கு 30 கிராம் நல்லெண்ணெய் வானல்ல ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், வீட்டில் செஞ்ச வடகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சமா தூவி 8 பல்லு பெரிய பூண்டு நல்லா நறுக்கி இதில் சேர்த்து வதக்கி இதெல்லாம் கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம 2 தக்காளி பழத்தை நறுக்கி இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்க போறோம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காவை இடிச்சு இதில் சேர்த்துக்கலாம். மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கொட்டி கடக்கும், விலையெல்லாம் ரொம்ப கம்மியும் கூட. சில தெருவீதிகளில் அதிகமாகவே இருக்கும். சளி, இரும்பல், ஜுரம், டயபிட்டிஸ் ஏகப்பட்ட விஷயத்தை கியூர் பண்ணாங்க, சொல்லிட்டே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி கல்லுப்பு தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து இதில் ஊற்றி தட்டை போட்டு மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுண்டக்காய் கார குழம்பு ரெடி. இது நீங்க 3 நாள் கூட வச்சு தாராளமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க.